ஹலோ பேரண்ட்ஸ், இன்னைக்கு நான் நிறைய வீடுகளில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். குழந்தைக்கு தலையில் எண்ணெய் வைக்கிறத பற்றி தான். நிறைய வீடுகளில் தினமும் எண்ணெய் அப்ளை பண்ணணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உச்சிக்குழியில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுன்றது காலகாலமாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன் தாங்க. ஸோ தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதாவது எண்ணெய் அப்ளை பண்ணி மசாஜ்லாம் பண்ணுறீங்கன்னும் போது குழந்தைக்கு முடி நல்லா வளரும், தலை ட்ரை ஆகாமல் இருக்கும், குழந்தையோட அந்த உடம்பு சூடு கம்மியாகும். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நார்மலாக நம்ம ஊர்லலாம் இந்த எண்ணெய் பேப்பரை லைட்டு கீழே தொங்க விடுவாங்க. இந்த பூச்சிலாம் அதில் போய் ஒட்டிக்கும், அப்படியே இருந்துடும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த டஸ்ட்டு, சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும், அங்கே உக்காந்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா தலையில் சீக்கிரமாக டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும், தலையில் இச்சிங் வரும், குழந்தை எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே ரேஷஸ் வரும். குழந்தைக்கு அந்த எண்ணெய் அப்படியே கீழே இறங்கி வேர்வையோடு வரும்போது அந்த வேர்வையும் எண்ணெயும் கலந்து எங்கெங்கெல்லாம் முகத்தில் கழுத்துலலாம் படுதோ அந்த இடத்துலலாம் அலர்ஜிக் ரேஷஸ் வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா ஃபிங்கர் டிப் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்க வச்சுருங்க. குளித்ததுக்கு அப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணக்கூடாது. சப்போஸ் குளித்ததுக்கு அப்புறமா உங்கள் குழந்தையோட தலை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணணும். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணி ஒழுகுற அளவுக்கு அப்ளை பண்ணக்கூடாது.